ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூர் வாட்சிங். ஓகே பேபி. லீகலாக ஒரு ஸ்கேம் இந்த உலகத்தில் நடந்துட்டு வருதுன்னா அது ஆர்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். நாமளே பார்த்துருப்போம், ஒன்றுமில்லாத பெயிண்டிங்கை 1 கோடிக்கு விற்பாங்க, தென் வெறும் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு அதை பல கோடிக்கு விற்பாங்க. இப்போ என்னடானா இட்டாலியை சேர்ந்த சல்வட்டாரு கராவுங்கிற ஆர்டிஸ்ட் ஒரு படி மேலே போய் இதே மாதிரி அவரோட ஆர்ட் ஒர்க்கை பல கோடிக்கு விற்றுருக்கிறாரு. அந்த ஆர்ட் ஒர்க் இதுதான். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. என்னடா ஒண்ணுமே தெரியலையேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் அந்த ஆர்ட்டே. அந்த ஒண்ணுமில்லாத வெற்று இடத்துல நீங்க உங்க இமேஜினேஷனை வச்சு என்ன வேணாலும் உருவாக்கலாம்னு ஒரு உருட்டி அதை 15 கோடிக்கு வித்திருக்கிறாரு. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்து, ஆனா அந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நான் சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் சில காரணத்தினால இப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நீங்க நினைச்சாலும் டாக்டர் ஆகலாம்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவரோட பேரு ஜே கிஷோர் பிரதான். இவர் ஒரு SBI பேங்க் எம்ப்ளாயி. ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆன இவர் ரிட்டையர்டுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பிளான் பண்ணுவாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவரோட சின்ன வயசு கனவான டாக்டர் ஆகிறத கையில் எடுத்து அவரோட பேத்தி கூடவே நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறாரு. தென் நீட்டையும் கிளியர் பண்ணி தன்னோட 64 வயசுல டாக்டர் ஆகிற பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. ஆங்கில பாடல்கள் கேட்கறது தப்பில்ல, ஆனால் வெறும் பந்தாக்காக கேட்கறவங்களுக்கு தான் இந்த இன்சிடென்ட். 1970 இட்டாலியை சேர்ந்த அட்ரியானோங்கிற சிங்கர் பாட்டு எழுத சொன்னா அவன் பாட்டுக்கு எழுதியிருக்கிறான்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தமும் இல்லாத லிரிக்ஸை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. எதுக்காகனா இட்டாலியை சேர்ந்த மக்கள் வார்த்தைகளே தப்பா இருந்தாலும் அதை அமெரிக்கன் சாங் மாதிரி பாடுனா நிறைய பேர் கேட்பாங்கன்னு ப்ரூவ் பண்ண அவர் நினைச்ச மாதிரியே அந்த சாங் இட்டாலியில மட்டும் இல்லாம பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்வீடன் எல்லா பக்கமும் ஹிட் ஆகியிருந்திருக்கு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்கிற மாதிரி கனடாவை சேர்ந்த டோனா ஜேனுங்கிறவங்க போன வாரம் புஷ்அப்பில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 1 மணி நேரத்தில் 1575 புஷ்அப் எடுத்து. இது போக போன வருஷம் தான் இவங்க 4.5 மணி நேரம் பிளாங்க் பண்ணி அதுலேயும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. யாருடா இந்த பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி பேரம் பேத்தி இருக்கிற பாட்டி. ஏன்னா இவங்களுக்கு வயசு 59. என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களே பிடிச்சி பாத்துங்க. எனக்கு சக்கரை வியாதி, ரத்தப்பதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நடந்ததை நினைச்சு புலம்பிட்டே இருக்காது, அதனால ஒன்றும் மாற போறது இல்லைன்னு நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா புலம்புறது நல்லதுதான் போல. ஏன்னா இங்க குஜராத்ல ஒரு நபரோட பைக்கை திருடு போனனால அந்த நபர் Facebookல அவரோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் சொல்லி இதுல பைக் வேற தொலைஞ்சிருச்சுன்னு புலம்பி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இதை பார்த்து அவரோட பைக்கை திருடின திருடர் ஃபீல் பண்ணி பைக்கை திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம்.